அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து அத்திப்பழம் ஜூஸ் பண்ணலாங்க. வெயிலுக்கு இந்த மாதிரி அத்திப்பழம் ஜூஸ் குடிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இதை நல்லா அரிஞ்சிக்கலாங்க. நம்ம பாருங்கள், இந்த மாதிரி தோல் எடுக்க முடிஞ்ச அளவுக்கு தோல் எடுத்துருங்க. எடுக்க முடியலனாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாங்க, தோலெலாம். பாருங்கள், இதில் இருக்கிற தோல்லாம் நல்லா எடுத்துட்டேன். இதை நாளாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். விதையெல்லாம் எடுக்க தேவையில்லைங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம தோல்லாம் எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரிஞ்சு போட்டாச்சுங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 பழம் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு நம்ம 1 டம்ளர் பால் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 9 பழம் எடுத்துருக்கேன். நான் 3 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. ஃபஸ்ட்டு இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் பால் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இது நம்ம நல்லா சர்க்கரை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம பால் ஊற்றிக்கலாங்க. இதில் வந்து ஐஸ் கட்டி நான் போட்டுக்கிறேங்க. நான் டம்பரில் வச்சுருக்கேன் ஐஸ் கட்டி. நான் அப்படியே போட்டுக்கிறேன். இது நல்லா இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், வெயிலுக்கு ஜில்லுன்னு அத்திப்பழம் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். இப்போ நம்ம இது டம்பருக்கு மாற்றிக்கலாங்க. வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் நல்லா ஆறுங்க. இந்த ஜூஸ் போட்டு அப்பப்போ குடிச்சிங்கன்னா வெயிலுக்கும் நல்லது. இந்த மாதிரி ஜூஸ் போட்டு நீங்கள் குடிச்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.